ஒரு கேம் விளாட போகிறோம். அதனால மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் சால் வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பிளாக் ஃப்ரூட்ஸ்னு ஒரு கேம் ஆட வந்திருக்கோம் ரோட் பிளாக்ஸில். இப்போ இவரு தான் நம்ம ஜேவாய் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணோம் சொல்லுங்கள். நான் பண்ணி கட்டா. ஓகே இருங்க, இப்போ நாங்கள் ஒரு மேஜிக் காமிப்போம். 3, 2, 1 இது அவருது. ஆனால் எந்த வந்து கேம் என்னென்னா, இப்போ சும்மா ஒரு ஃப்ரூட்டு சாப்பிட்றீங்க ஓகே, அந்த ஃப்ரூட்டு சாப்பிட்டா உங்களுக்கு பவர் கிடைக்கும். அவ்வளோதான் கேம் கான்செப்ட்டு. அதில் அப்படியே போகிற வழியில் இந்த குஸ்ட்டுன்னு வரும், அதெல்லாம் முடிச்சுக்கணும். ஓகே இப்போ பண்ணிக்காங்க. தெய்வம் தான் குஸ்ட்டு. கிட்ட போனால் காம்பஸ் தான் முக்கியமாக, அதுதான் ஃபுல்லாக சொல்லித்தரோம். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இப்படி போயிட்டு 5 பேர் அடிக்கணும்னு போட்டுருக்கு. போயிட்டு அடிக்கணும். இது உங்களுக்கு வந்து வெறும் இதெல்லாம் இருக்காது, நான் வச்சுருக்கிறது எதுவுமே இருக்காது, வெறும் கை மட்டும் இருக்கும். இந்த வாட்டர் மாதிரியே இருக்கும், அதுவும் இருக்காது, வெறும் கையாக இருக்கும். அது மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. நான் இந்த லெவல் இந்த கேம் ரொம்ப நாளாக ஆடிட்டுருக்கேன், அதனால இது வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த புஸ்தம் முடிஞ்சது. இந்த இதில் வந்து 10 லெவல் பண்ணணும். ஓகே இப்போ நம்மளோட எப்படி மஸ்தாக இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்தில் நில்லுங்க. டேய் பக்கத்தில் நில்லுடா. நான் மாசா இருக்கேனா? இல்லை இவரு மாசா இருக்காரா? ஏதாவது மூவ் யூஸ் பண்ணுங்க. இருங்க அப்படியே ஃபஸ்ட்டு உங்கள் மூஞ்சியை காமிங்க. இவரு நெல்லுங்க பாருங்க. இவரு மாசா இருக்காரா இல்லை நான் மாசா இருக்கேன்? ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐலாண்ட் போயிடலாம். 3, 2, 1 டெலிபோர்ட். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னன்னா, நீங்கள் இங்கே வாங்க. இது முடிச்சுட்டா காம்பஸ் காமிப்போம். அப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியாது. இங்கே ஒருத்தர் இருக்காங்க, கிட்ட போயிட்டு இதை மாதிரி வாங்கிடணும். வாங்கிட்டு அது சொல்கிறதுக்கு போனோம். ஆனால் நாங்கள் இப்போ இதில் போகிறோம். 3, 2, 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டோம். இப்படி தான் இருக்கும் அந்த ஜங்கிள். இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓ சாஸ்டாக இருக்கிற இது வந்து வயலண்ட் கேமில் அதே தான். எல்லாமே இந்த காம்பஸ்லேயே காமிக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு இதில் தான் வந்து பாஸ் வருவார், ஃபஸ்ட்டு என்பிசி. அப்புறம் இதில் வந்து பக்கத்துலேயே ஒரு ஐலாண்ட் இருக்கும். இதில் வந்து இந்த கேம் வந்து செம்மையான கேம். ரீசெண்டாக நான் ஆட ஆரம்பித்தேன், அப்புறம் எனக்கு பிடிச்சதுனால ஆட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து நான் இந்த லெவல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு போகும்போது இதெல்லாம் கஷ்டம். எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ வந்து தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் புரியும், ஆனால் இது மற்றவங்களுக்கு புரியாது. எனக்கு ஒரு செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டவா? இப்போ இவ்வளோ நெக்ஸ்ட் பவரை பாருங்கள். வந்து கண்ணு முடியாது. செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ பாருங்க. இருங்க அப்படியே நில்லுங்க. இப்போ நான் வந்து சாக போகிறேன் இந்த கேமில். இருங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து ஒரு மோடு கொடுத்துப்பேன். நாங்கள் எல்லாம் வந்து ஒரு டீம். ஓகே ஃபர்ஸ்ட் என்ன வந்து இது அனிமேஷன் போடுங்க. இப்போ ஒரு பவர் பாருங்கள். போட்டு அப்படி அடிச்சிட்டாரு. எனக்கு இப்போ எழுத்துல நடிக்கிறதுங்க. போதும் இப்போ நான் அடிக்க ஆரம்பிச்சிடும். பரவாயில்லையா? ஓகே நெக்ஸ்ட்டு போகலாம். அந்த ஐலாண்ட் பேர் என்ன சொல்லுங்கள்? சரியா மடிச்சிட்டேனே, சாரி. சரி 1, 2, 3 டெலிபோர்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஐலாண்ட் வந்துட்டோம். இதுதான் பைரட் வில்லேஜ். அதே தான், ஆனால் இங்கே வந்து இவன் நிற்பான்.
இது ஒன்றும் இல்லை, என் போட்டு தான். ஆனால் இது காசு கட்டணும். காசுனா ஒரிஜினல் காசு இல்லை, கேமில் காசு. வீட்டு புத்தா. ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு சீக்ரெட் ஏரியா இருக்குது. சீக்ரெட்டுன்னு சொல்லுவோம்ல. ஓ புத்தாவா சாப்பிட்டான். நான் இப்போ ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன். நீங்கள் வராதீங்க. டேய் அடிக்காதடா, நான் தானே வீடியோ போடுறேன். என்ன தானே அடிச்சாவன். இந்த மாதிரி ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க கருப்பாக எங்கடா வீட்டு வந்துட்டேன், பார்த்துட்டேன். இருக்கலாம், எனக்கு ஃபீல் கிட்ட அதிக மாட்டோம். செகண்ட் வீட்டுவா நான் தான் பவராக இருக்கேன். கேட்குதா? நான் தான் அடிச்சேன். ஏன்னா எனக்கு இங்கே வேண்டுன்னு கம்மி பாருங்க. இல்லை அவனை இன்னும் பிபி டிசேபிள் பண்ணுற அப்புறம் தான் அவனை அடிக்க முடியும். நாங்கள் பேசுறது எதுவுமே உங்களுக்கு புரியாது, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். படிக்க முடியாது பற்றியா? எவ்வளோ தைரியம் தான் நடிச்சிருக்கேன். அவ்வளோதான் பங்காளி. 50% போட்டேன். எங்களை ஓட்டான் பயந்து ஓட்டான். இல்லை 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 ஓடலை. அடிச்சு அவனை காலி பண்ணுறதா விடலை. இங்கே இருங்க, நல்லா டைம் பார்த்து உரி வச்சு அடிக்கணும். அச்சாசனாக்கி எவ்வளோ செம்ம கம்மியாகுது. இப்போ அடிச்சாச்சு என் செத்துருவான். அட்ரா அவனை. அவனை பார்த்து ரொம்ப பயந்து ஓடிட்டான். அவனை எப்படியாச்சும் அவனை விடக்கூடாது, அடிச்சிடு அவனை. பவர் யூஸ் பண்ணி அடிச்சிடு. அவன் ஓடுறான், ரொம்ப பயந்து ஓடுறான். என்னைய பார்த்து பயந்து வாங்குறான். நீ வா. செத்துட்டான். எஸ் அங்க போலாம். இப்போதான் சந்தோஷமா இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது அது முக்கியம் இல்லை. அப்புறம் இந்த மாதிரி வந்து இவங்களை அடிக்கணும். நான் வந்து இந்த இதுக்காக உங்களுக்கு வந்து கேம் விளையாட எப்படி சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நீங்கள் கேமுக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டுன்னு ஒரு இடம் இருப்பான். ஓகே, இப்போ இந்த கேம் வந்து இப்போ முடிய போகுது. இது அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அந்த ஏரியா காமிக்கிறோம். அது எங்கன்னா இது காம்பஸ்லேயே காமிக்கிறோம். பயப்படுறதுனா இப்போ இப்படி போகணும். இந்த மாதிரி என்கிட்ட ஃப்ரூட்டு இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக இது பண்ணலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டு எந்த ஃப்ரூட் உங்களுக்கு ஈஸியாக வாங்க முடியும்னா ராக்கெட் தான். அது நல்லா ஃப்ரூட் தான், அது கம்மியாக. ஆனால் செம்ம பிளேடுன்னா அது கம்மி தான் காசு. பிளேடு வந்து செம்ம. பிளேடு நான் யூஸ் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் இன்னும் நல்லா பிளேடு வச்சு காசு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளேம்னு ஒரு ஃப்ரூட் இருக்கும். அதெல்லாம் இவன்கிட்ட தான் போய் பார்க்கலாம். அது வந்து இவன் தான் பிளாக் ஃப்ரூட் ஸ்டீலர்னு இருக்கும். பிளேடும் அவன்கிட்ட தான் பார்க்கலாம். இப்போ ஷாப்பு கண்டினியூ கொடுத்தோமா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 ஃப்ரூட்டு அமைக்கன் பண்ணிடுங்க. இதை நடுவில் இருக்க ஸ்பின்னுக்கு அதை எடுக்காதீங்க, அது வேஸ்ட்டு. இது ஸ்மோக்கு நல்லது. ஓண்டுன்னு காமிக்குது, அது வந்து நாங்கள் கேமில் காசு போட்டு ஆடினோம். அது இப்போ பிரச்சனைலாம் உங்களுக்கு காமிக்காது, அது வாங்கினோம். நச்சுக்கு அது பர்மனெண்ட். அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறோம். எப்படி வாங்கினோன்னா நாங்கள் வந்து காசு சேர்த்து வச்சுருந்தோம். ஆனால் அது ஸ்டாக்னு ஒன்று இருக்கும். அந்த ஃப்ரூட் இருக்கிறதுலே நீங்கள் செம்மையாக ஈஸியாக ஆடனா இந்த லைட்டு ஃப்ரூட்டு அது வாங்கினீங்கன்னா முக்காசி லைட் ஃப்ரூட் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறம் புத்தா செகண்ட் சீன் ஒன்று இருக்கும். புத்தா இது ஃபஸ்ட்டு சீன். அப்புறம் நான் வந்து லைட்டும் செகண்ட் சீனாக தான் யூஸ் பண்ணாங்க. யூடியூபர் கூட அவங்க ஒரு இந்த மாதிரி ரெட்டு கலரில் இருக்கிறதெல்லாம் மித்திக்கல். பர்பிள் வந்து இது. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேமிங். பாய்.